8 நாட்கள் ஆயிடுச்சு. அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வெற்றி அவர்கள் அவருடைய அசிஸ்டண்ட் அவரை கூப்பிட்டுக்கிட்டு வாடகை கார் ஒன்று எடுத்துக்கிட்டு ஹிமாச்சல பிரதேசத்தில் இருந்து கசான் அப்படிங்கிற அந்த பகுதியை நோக்கி ட்ராவல் பண்ணியிருந்தார். இப்படி இருக்க கின்னூர் அப்படிங்கிற அந்த பகுதியில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த விபத்து நடந்திருந்தது. இப்படி இருக்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனாலுமே கிட்டத்தட்ட இன்னைக்கும் நூற்றுக்கணக்கான பேர் வெற்றி அவருடைய உடலை தேடி சட்லஜ் நதி ஆற்றில் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க கடந்த 8 நாட்களாக இல்லாமல் இன்னைக்கு திடீர்னு ஹிமாச்சல பிரதேச போலீஸ் வெற்றி அவர் இருக்கிற இடத்த நாங்கள் தற்போது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற தகவல் ஒன்று இப்போ சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே இந்த தகவலை கேட்டு முழுசாக சந்தோஷம் அடையக்கூடிய நிலைமையில தற்போது துரைசாமி குடும்பத்தார்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இன்னைக்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த ஹிமாச்சல பிரதேச போலீஸார்கள் அவங்க தற்போது புதுசாக கண்டுபிடிச்சிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சட்லஜ் நதி ஆற்று மிகப்பெரிய மலைகளுக்கு நடுவில் தான் இந்த ஆறு ஓடுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஆழமான ஆறு இது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த வகையில் வெற்றி அவர்கள் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் உள்ள ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அவர் அணிஞ்சிருந்தார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய நண்பன் கோபிநாத் அவர் மூலயமா போலீஸார்களுக்கு தகவல் தெரிய வந்திருக்கு. அதனால் அந்த மலைப்பகுதியில் முக்கியமாக கார் விழுந்த அந்த கின்னூர் சட்லஜ் நதி ஆற்றில் இருந்து எங்கேயாவது ஜிபிஎஸ் சிக்னல் தென்படுதா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஹிமாச்சல பிரதேச போலீஸார்கள் அவங்க ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதே போல் பல மணி நேரம் தேடினதுக்கு அப்புறமா ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கிற சிக்னல் கிடைச்சிருக்கு. அதே போல் அந்த சிக்னல் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியான ஒரு சின்ன கருவிக்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிற மாதிரியும் ஹிமாச்சல பிரதேச போலீஸார்கள் தற்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் தண்ணிக்கு உள்ள கிடையாது, மலை இடுக்கு சின்ன பள்ளத்துக்கு உள்ள ரொம்ப ஆழமான பகுதியில் இருந்து அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிக்னல் வருது அப்படிங்கிறத தற்போது ஹிமாச்சல பிரதேச போலீஸார்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வெற்றி அவர்கள் கையில் ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருந்தார்னா நிச்சயமாக அந்த சிக்னல் அவருடையதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போலீஸார்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஆழமான பகுதிக்கு கண்டிப்பாக மனுஷங்க யாருமே போய் அந்த இடத்துல வெற்றி அவரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அந்த இடம் கிடையாது, ரொம்ப அபாயகரமான இடம் அப்படிங்கிற மாதிரியும் கூறப்படுது. அதே போல் அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிக்னல் உண்மையாகவே வெற்றி அவருடைய ஸ்மார்ட் வாட்சில் இருந்து தான் வருதா, இல்லை வேறு யாராவது தூக்கி போட்ட ஸ்மார்ட் வாட்சாக கூட இருக்கலாம். ஆக மொத்தம் ஏதோ ஒரு சிக்னல் ஒன்று போலீஸார்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சிக்னலை வச்சு அந்த அபாயகரமான இடத்துக்கு உள்ள இறங்கி வெற்றி அவரை தேடலாமா வேணாமா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் தற்போது ஹிமாச்சல பிரதேச போலீஸார்கள் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற இந்த நியூஸ் தற்போது இன்னைக்கு காலையில் இருந்து வெளியாயிட்டு இருக்கு.